வணக்கம். இன்னைக்கு நாம NVIDIAவோட CEO ஜென்சன் ஹுவாங் கொடுத்த ஒரு நேர்காணல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கணினி உலகத்துல இப்ப என்ன பெரிய மாற்றங்கள் நடக்குது, AI இப்ப எந்த நிலைமையில இருக்கு, அப்புறம் இதெல்லாம் உங்க எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பாப்போம். நீங்க கொடுத்த அந்த சோர்ஸ்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை அலசுவோம். ஆமா, நிச்சயமா. NVIDIAவும் குறிப்பா ஹுவாங்குக்கு இருக்கிற அந்த தொலைநோக்கு பார்வையும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது அவசியம். அவங்க டெக்னாலஜி நம்ம லைஃப்ல பல இடங்கள்ல இருக்கு இல்லையா? அதோட தாக்கம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பேசுவோம். சரி, அப்ப ஆரம்பத்துல இருந்து வருவோம். எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்? முன்னெல்லாம் CPU வரிசையா தகவல்களை ப்ராசஸ் பண்ணும், அதாவது சீக்வென்ஷியலா. ஆமா, ஒன்னு முடிஞ்சதும் அடுத்தது. ஆனா வீடியோ கேம்ஸ் மாதிரி கிராபிக்ஸ் அதிகமா தேவைப்படுற இடத்துல இது பத்தாம போச்சு. அப்போதான் GPU வந்துச்சு. இது பல கணக்குகளை ஒரே நேரத்துல பேரலலா செய்யும். கரெக்ட். அந்த மித்பஸ்டர்ஸ் பெயிண்ட் பால் உதாரணம் சொன்னீங்களே, அது மாதிரி ஒரு துப்பாக்கி மெதுவா சுடுறது CPUனா 100 துப்பாக்கி ஒன்னா சுடுறது GPU. அதேதான். கேமிங்க்குன்னு ஆரம்பிச்சாலும் இந்த பேரலல் ப்ராசஸிங் திறமை ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஹுவாங் சொல்ற மாதிரி சில சயின்டிஸ்ட்களுக்கு இது ஒரு டைம் மெஷின் மாதிரி ஆயிடுச்சு. டைம் மெஷினா? அப்படியா? ஆமா. ஒரு குவாண்டம் கெமிஸ்ட்ரி ரிசர்ச்சர் தன்னோட வாழ்நாள்ல முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச சில கணக்கீடுகளை GPU வச்சு சில வருஷத்திலே முடிச்சாராம். இந்த பவரை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க தான் NVIDIA கூடான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாங்க. ஓஹோரோ, கூடா? ஆமா, இது புரோகிராமர்ஸ் எல்லாம் GPUவோட பவரை ஈஸியா யூஸ் பண்ண உதவியா இருந்தது. சரி, அப்போ இந்த கூடா ஒரு பேஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் 2012ல AlexNetன்னு ஒரு AI மாடல் வந்துச்சு. அது பெரிய திருப்புமுனையா அமைஞ்சதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணுச்சுன்னா, GPUவை யூஸ் பண்ணி படங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல, அதாவது இமேஜ் ரெகக்னிஷன்ல அப்பாரமான துல்லியத்தை காட்டுச்சு. இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்? ஏன்னா அது வரைக்கும் நாம கம்ப்யூட்டருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரூல் சொல்லி தந்துட்டு இருந்தோம். ஆனா AlexNet என்ன பண்ணுச்சுன்னா, கம்ப்யூட்டரே உதாரணங்கள்ல இருந்து கத்துக்க முடியும்னு நிரூபிச்சுது. லேர்னிங் பை எக்ஸாம்பிள். ஓ, சரி சரி. இத பார்த்துட்டு தான் ஹுவாங் AI தான் ஃபியூச்சர்னு ரொம்ப தைரியமா ஒரு பெரிய பெட் கட்டினாரு. NVIDIAவோட மொத்த கம்ப்யூட்டிங் ஸ்டாக்கையுமே AIக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சார். அது உண்மையிலே ஒரு பெரிய ரிஸ்க். நம்ப முடியல, அத்தனை பெரிய ரிஸ்க் எடுத்தாரா? ஆமா, இந்த மாற்றம் கம்ப்யூட்டர் சிந்திக்கிற முறையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். AlexNet மாதிரி மாடல்ஸ்க்கு தேவையான அந்த பெரிய கம்ப்யூட்டிங் பவரை கூடா கொடுத்துச்சு. ஹுவாங்கோட நம்பிக்கை 2 விஷயத்துல இருந்தது. ஒன்னு, ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங், அதாவது CPU மட்டும் இல்லாம GPU மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சு வேகமா கணக்கு போடுறது. சரி. இன்னொன்னு, டீப் லேர்னிங் ஸ்கேலபிள் ஆனது, அதாவது AI மாடல் பெருசாக நிறைய டேட்டாவை வச்சு அது இன்னும் நல்லா கத்துக்குன்ற நம்பிக்கை. இந்த ரீசன்ட் ஹோப்னு அவர் சொல்ற அடிப்படையில $10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண துணிஞ்சாரு. அப்போ இந்த AI புரட்சி அடுத்து எங்கே போகும்னு ஹுவாங் நினைக்கிறாரு? அவரோட பார்வை இப்போ எந்த பக்கம் இருக்கு? முக்கியமா ரோபோட்டிக்ஸ் பக்கம், அதாவது பிசிக்கல் AI, நிஜ உலகத்துல இயங்கக்கூடிய யோசிக்கிற மிஷின்கள். ஓஹோ, ரோபோக்கள். ஆமா, இதை செய்யறதுக்கு ஆம்னிவர்ஸ், காஸ்மோஸ்னு டிஜிட்டல் உலகங்களை உருவாக்குறாங்க. இது ரோபோக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி வர்ச்சுவல் கிரவுண்ட்ஸ். நகரம் எல்லாமே ஒரு நாள் ரோபோவா மாறும் அப்படிங்கிறது தான் அவரோட பெரிய கோல். ஸ்டார் வார்ஸ்ல வர்ற R2D2 மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் AI அசிஸ்டன்ட் இருக்கலாம்னு சொல்றாரு. ரோபோட்டிக்ஸ் இல்லாம வேற என்ன மாதிரி பயன்பாடுகள் இருக்கு? நிறைய இருக்கு. டிஜிட்டல் பயாலஜி மூலமா புது மருந்து கண்டுபிடிக்கிறது, கிளைமேட் சேஞ்சை ஸ்டடி பண்றதுன்னு பல ஃபீல்ட்ல AI பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அதே நேரத்துல இதுக்கு தேவையான எனர்ஜி, அதோட எஃபிஷியன்சிலையும் கவனம் செலுத்துறாங்க. உதாரணமா அவங்களோட DGX சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எனர்ஜி எஃபிஷியன்சி போன 8 வருஷத்துல 10,000 மடங்கு அதிகமா இருக்கான். 10,000 மடங்கா? பிரம்மாண்டமா இருக்கே. ஆமா. அப்புறம் எதிர்காலத்துல ஸ்பெசிஃபிக்கா AI மாடல்களுக்கு தனியா ஹார்ட்வேர் வேணுமா இல்ல ஜெனரல் ஹார்ட்வேரே போதுமாங்கிற டிபேட்டும் இருக்கு. ஆனா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜியை தாண்டியும் புதுமைகள் வந்துகிட்டே இருக்குன்னு ஹுவாங் நம்புறாரு. இதெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இது ஏன் உங்களுக்கு முக்கியம்?
நம்ம அன்றாட வாழ்க்கையே இது எப்படி பாதிக்கும்? நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க பாருங்க, ஹைவேஸ் வந்தது இல்ல வீடியோ கான்ஃபரன்சிங் வந்தது எப்படி புது பிசினஸ் வேலை செய்யற முறைகளை மாத்துச்சோ அதே மாதிரி தான் ஏஐயும். திரும்ப திரும்ப செய்யற கஷ்டமான வேலைகளை ஏஐ சுலபமாக்கும். இது உங்களை ஒரு பர்சனல் டீச்சர், டாக்டர் இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் கூட கனெக்ட் பண்ற மாதிரி உங்க திறமைகளை இது பல மடங்கு பெருக்கும். அப்போ இந்த ஏஐ உலகத்துல நாம எப்படி தயாராகணும், என்ன செய்யணும்? நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, ஏஐ டூல்ஸ் கூட எப்படி பேசுறது, எப்படி வேலை வாங்குறதுன்னு கத்துக்கிறது முக்கியம். குறிப்பா ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ். ஆமா, அதாவது ஏஐ கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான பதில் இல்ல வேலைய வாங்க சரியான கேள்விகளை கமெண்ட்ஸ குடுக்கற திறமை, அது ரொம்ப முக்கியமா மாறும். ஏஐ நம்மள ரீப்ளேஸ் பண்ணாது, ஆனா நம்ம திறமைகளை அதிகப்படுத்தி நம்மள ஒரு மாதிரி சூப்பர் ஹியூமன்ஸ் ஆக்குற ஒரு கருவியா இருக்கும். இதுதான் ஹுவாங்கோட பார்வை. சரி, அப்போ ஜிபியூவோட parallel ப்ராசஸிங்ல இருந்து கூடா வழியா அது எல்லாருக்கும் கிடைச்சு AlexNet மாதிரி ஏஐ மாடல்ஸ் மூலமா வேகம் பிடிச்சு இப்போ ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் பயாலஜின்னு புது எல்லைகளை நோக்கி இந்த டெக்னாலஜி போய்கிட்டே இருக்கு. ஆமா, இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. ஏஐயால டெக்ஸ்ட், இமேஜ், சவுண்டுன்னு எந்த டேட்டாவையும் கத்துக்க முடியும். அதுங்களுக்கு இடையில டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னா, உதாரணத்துக்கு எதிர்காலத்துல ஒரு புரோட்டீனோட அமைப்பை வச்சு அதோட வேலையை கணிக்க முடியும்னா, இந்த மாதிரி வேகமா வளர்ற டூல்ஸை வச்சு முன்னாடி கற்பனையே பண்ண முடியாத என்ன புது கனெக்ஷன்ஸ், என்ன புது கிரியேஷன்ஸ் நீங்க பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க.